வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நிறைய சிக்கன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 8 மினிட்ஸ் இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வதக்கிட்டு சிக்கன் சுக்காவில் சேர்த்தோன்னா சுக்காவோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கருகிடக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதே ஆயிலில் 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கும். நார்மல் மிளகாய் பொடியாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான கொஞ்சமாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்ல, சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வைக்கணும், அப்போ தான் சிக்கன் நல்லா தண்ணி விடும். இடையில அடி பிடிக்காமல் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சிக்கன் கூடயே இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தனியாக ஃப்ரை பண்ணி சிக்கன் சுக்காவில் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது வேகட்டும். டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெலாம் லைட்டாக சுண்டி சிக்கன் சுக்கா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு இதனால் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை தழை, நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்குள்ளே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஜீரா ரைஸ், குஸ்கா, பிரியாணி இதுக்குள்ளலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.